வணக்கம், என் பேர் மேஜர் மதன் குமார். டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்போ 2025 தேர்ட் எடிஷன் இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய சுதந்திரா ஃபவுண்டேஷன் உடைய ஒரு நான் ஆர்கனைசிங் மெம்பர் நான். இது சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் நடக்குது. 4, 5, 6 செப்டம்பர் மூணு நாட்கள் இது நடக்க போகுது. இது இந்தியாவுடைய ஒரு மாபெரும் டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்போன்னு சொல்லலாம். 400க்கும் அதிகமான கம்பெனிகள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்மளுடைய அரசு நிறுவனங்கள், தனியார் ராணுவ தளவாட நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு ராணுவ அதிகாரிகள், நம்மளுடைய முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகள், நம்மளுடைய பப்ளிக் செக்டர் டிஃபென்ஸ் கம்பெனிஸ், டிஆர்டிஓ, HAL போன்ற பல நிறுவனங்கள் இங்க பங்கு பெறுறாங்க. இது தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் காரிடர். இன்ஃபேக்ட் இந்தியாலேயே முதல்ல வந்த டிஃபென்ஸ் காரிடர் உருவானது நம்ம தமிழ்நாட்டில் தான். இந்த இடத்துல இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்கள்ல அந்த சுயசார்பு கொள்கை, ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற அந்த விஷனை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு தளமா இது அமைது. ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தக்கூடிய முப்படை அதிகாரிகள், அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், புது டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மாணவர்கள், இதுல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணம் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்போ. இது 3வது எடிஷன். இது ஏற்கனவே 2 முறை நம்ம பண்ணிருக்கிறோம். இதோடைய அடுத்த எடிஷன் அப்படின்றது 2027 மீண்டும் நடக்கும். மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் மக்களுக்கு கொடுத்தது. ஏன்னா இப்போ ஆர்மி ஃபோர்ஸுக்கு நமக்காக ஒருத்தவங்க போயிட்டு நின்று போராடுறாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த நாடு. ஸோ உங்களுக்கு அங்க ஒரு போராட்ட காலத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க சந்திப்பீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் அந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது இருந்தாலும் பொதுவா இல்ல, இப்ப நீங்க நம்ம கடற்படை தளத்தோட அவங்களோட ஸ்டால்ல இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்மரீனா இருக்கட்டும், நீங்க இங்க பார்க்கக்கூடிய ஆயுதங்கள் அநேக கப்பல்களை நம்ம இங்கேயே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பார்த்ததுக்கும் கார்கில் பார்த்ததுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் 3 நாள்ல முடிஞ்சு போச்சு. ஒரு ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடிய யுத்தமா இன்னைக்கு மாறிடுச்சு. ராக்கெட், மிசைல்ஸ் போன்ற ட்ரோன்ஸ் போன்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்த்தது கிடையாது. சோ இந்த நவீன யுத்தத்துக்கு தகுந்த மாதிரி நவீன ஆயுதங்கள் வேணும், அதற்குண்டான தொழில்நுட்பம் வேணும். அந்த தொழில்நுட்பத்தை நம்மளே தயாரிக்கணும். நம்ம நாடு சுயசார்பு கொள்கையை அந்த வச்சுதான் நம்ம முன்னேற முடியும். ஏன்னா இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கும் போது, இப்ப ரஷ்யாவை நம்ம S-400 வாங்குறோம். அந்த நாடு போர்ல இருக்கும்போது 2 வருஷம் டிலே ஆயிடுச்சு. நாளைக்கு நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது நம்மளுடைய ஆயுதங்கள் நம்மளே தயாரிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா நமக்கு அமையும். ஆபரேஷன் சிந்தூர்லயே நம்ம அதை பார்த்தோம். அதற்கான முனைப்பு தான் இங்க பார்க்கக்கூடிய இது. இனி வரக்கூடிய காலத்துல நம்ம பார்த்த சேலஞ்சஸ் வேற, வரக்கூடிய சவால்கள் அப்படின்றது ட்ரோன் போன்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் மூலியமா வரும். ஒரு நாள் ராத்திரி அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நைட்டு நியூஸ் காலைல பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியுமே கொடுத்தது. ஏன்னா நம்ம எல்லையில இருந்து துல்லியமா தாக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நவீன இயந்திரங்களை வச்சு ஒரு நல்ல திட்டமிடலை வச்சு தாக்கும் பொழுது எதிரி நாடு எந்த விதத்தை பயப்படுவாங்க, அவங்களுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இனிமே நம்ம ராணுவம் முழுவதுமா நவீனமயம் ஆகல. இதை இப்ப இந்த பயணத்தை நம்ம தொடங்கி இருக்கோம். அதற்கு நடுவுல ஆபரேஷன் சிந்தூர் வருது. நம்மளோட கடற்படையா இருக்கட்டும், முப்படைகளுடைய ஆபரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எல்லா நாடுகளுமே உலகத்துடைய 2வது மிகப்பெரிய ராணுவம் சொல்லக்கூடிய ரஷ்யாவே இன்னும் ஒரு போரை முடிக்க முடியாம திணறிட்டு இருக்கிறாங்க. 3 வருஷ காலம் ஆக போகுது இப்போ. ஆனா நம்ம எப்படி அந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும், எவ்வளவு துல்லியமா பயன்படுத்தணும், செயற்கை நுண்ணறிவு போன்ற எல்லா தொழில்நுட்பத்திலையும் பயன்படுத்தக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம ஆபரேஷன் சிந்தூர்லயே பார்த்தோம். இனி இன்னும் அடுத்த 10 வருட காலங்கள்ல ராணுவம் முழுவதும் நவீனமயமாகும் பொழுது இன்னும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வலிமை இந்தியா பெறும். பாதுகாப்பு, நாட்டினுடைய அந்த முன்னேற்றம், அதுவும் ராணுவம் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கிறதாவும் தகவல் வருது. என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல அவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க வெளியுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம நாடு ஆயுதங்களை உற்பத்தி செய்யறது மட்டுமே இல்லாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யணும். இப்ப ஆகாஷ் ரக மிசைலா இருக்கட்டும், பிரம்மோஸ் ரக மிசைலா இருக்கட்டும், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இன்னைக்கு 17 உலக நாடுகள் அதை வேணும்னு கேக்குறாங்க. அந்த வேணும்னு கேட்கக்கூடிய நாடுகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆயுதங்களுக்கு, இந்திய ஆயுதங்களுக்கு ஒரு சந்தையை உருவாக்குறதுல வெளியுறவுத்துறை ஒரு முக்கியமான பங்காற்றுறாங்க. அதே மாதிரி அந்த ஆயுதங்களை இந்தியாவில தயாரிக்கிறதுக்கு தனியார் துறை பங்கு இல்லாம நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் போன்ற இடங்கள்ல பல நிறுவனங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலங்கள்ல சுயசார்பு மட்டுமே இல்லாம ஆயுதங்கள் இந்தியா ஒரு மிக முக்கியமான இடத்தை சர்வதேச வல்லமை நாடுகள்ல பெறணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டாப் 10ல கூட நம்ம கிடையாது. இப்பதான் அந்த பயணத்தை நம்ம துவங்கி இருக்கிறோம். 22,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை நம்ம ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். இது ஒரு 2 லட்சம் கோடியா உயரும் போது இந்திய பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவல்ல உயரும். இப்போ ஒரு கேள்வி எனக்கு வருது. அப்பனா ரொம்ப
ரொம்ப நவீனமயப்படுத்தப்பட்ட அதே மாதிரி ஆயுதங்களினுடைய அந்த அதிகமான ஆயுதங்களுடைய அது நவீனமான ஆயுதங்களுடைய எந்த நாடு சார் இருக்கு அதுவும் ராணுவத்துல? இன்னைக்கு உலகத்துடைய நம்பர் 1 ராணுவம் நவீனமயமாக்கல்னு சொன்னீங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. கடந்த ஒரு 100 வருடங்களாவே அவங்க தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு டாப் 10ல பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட 2 நிறுவனங்கள் வந்திருக்கு, இந்தியாவுடைய 2 நிறுவனங்கள் வந்திருக்கு. HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அரசு நிறுவனம், அவங்களும் இதுல வந்திருக்காங்க. இனி LNT கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்கள், நேவிக்கு அவங்களுடைய ஆயுதங்கள் தயாரிக்கிறதே பாத்தீங்கன்னா இப்ப கப்பல் கட்டமைப்புல மிகப்பெரிய லெவல்ல இந்தியன் நேவி ஒரு சாதனையை படைச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஷிப்ஸுமே நம்ம வந்து இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறோம். ஸோ வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்குமே இன்னைக்கு இந்தியாவுடைய கப்பல் கட்டுமானம் அப்படின்றது ஒரு பெரிய மார்க்கெட்டை உண்டு பண்ணுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த பயணத்தை இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 20 வருடங்கள்ல நம்ம டாப் 5 அப்படின்ற பொசிஷனுக்குள்ள கண்டிப்பா வருவோம். என்ன மாதிரியான அதிநவீனமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, அதோட பேர் சொல்ல முடியுமா? இப்போ நம்மளுடைய இது எடுத்தீங்கன்னா நேவி எடுத்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள் இப்ப நம்ம பின்புறத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். நீர்மூழ்கி கப்பல்கள் நம்மளே கட்டமைக்கிறோம். இது எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நிகரான சீனாவுக்கு நிகரான ஒரு ஆயுதங்களை நம்மளால தயாரிக்க முடியுது. மிசைல் டெக்னாலஜி ஏவுகணைகள் பல இடங்கள்ல இந்தியா நம்ம ரஷ்யாவே மிஞ்சி இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேங்கிகள் இந்தியாவில சொந்தமா இப்ப டேங்கிகள் தயாரிக்கிறோம். கை துப்பாக்கியில் ஆரம்பிச்சு டேங்கிகள் இருந்து ஏவுகணை வரைக்கும் பல முக்கியமான ராணுவ தளவாடங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் இது எல்லாமே இப்ப இந்தியாவிலே தயாரிக்கப்படுது. இப்ப இந்தியாவுடைய கடற்படை இந்தியன் நேவியோடைய ஸ்டால் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுடைய கடற்படை கிட்டத்தட்ட அவங்களுடைய கப்பல்களை வந்து ஆன் பண்றது கூட இந்திய கடற்படை அனுமதி கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை நம்ம கொடுத்தோம். ஒருவேளை இந்திய கடற்படை தாக்கி இருந்தாங்கன்னா பாகிஸ்தானோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஒரு மாதிரி நீர்மூழ்கி கப்பலை நம்ம பாக்குறோம். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இதுவரை நம்ம ரஷ்யா தயாரிப்பு கப்பல்கள் கிலோ கிளாஸ் சப்மரைன்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம். அதன் பிறகு இந்தியாவுடைய நியூக்ளியர் கேபிள் சப்மரைன் SSBS சொல்லக்கூடிய INS அரிகர் மற்றும் INS அரிகார் இது ரெண்டுமே இந்தியாவிலேயே முழுவதும் தயாரிக்கப்பட்டிருக்கு. 3வது மிகப்பெரிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை நம்ம தயாரிக்கிறோம். இதற்கான ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சொல்லக்கூடிய AIP தொழில்நுட்பம் பிரான்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ஒரு வலிமையான கடற்படைக்கு இன்றியமையாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வடிவத்துக்கு முன்னாடியே நம்ம இருக்கோம். அடுத்த 10 வருடங்கள்ல இருந்து நம்ம அடுத்த வர 10 வருடம் 2035 பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கடற்படை வலிமை அப்படின்றது முழுவதும் இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்ட கப்பல்களாலையும் நீர்மூழ்கி கப்பல்களாலையும் தான் வரப்போகுது. சமீபமா நீங்க நடந்த சோமாலியா பைரேட் தாக்குதல வந்து பல இடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்திய கடற்படையுடைய வலிமை அப்படின்றது மலாக்கா ஸ்டேட்ல ஆரம்பிச்சு கல்ஃப் ஆஃப் ஒமன் வரைக்கும் இருக்குமான இடங்கள்ல கம்ப்ளீட்டா ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா நாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். இன்னமும் அதிகமான பலம் நமக்கு தேவை. ஏன்னா உலகத்திலே 4க்கும் அதிகமான கப்பல்களை வைத்து சீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான கடற்படை வச்சிருக்காங்க. சீனாவை சமாளிக்கணும், சீனாவுடைய அந்த யுக்தியை தடுக்கணும் அப்படின்னா ஒரு வலிமையான கடற்படை அப்படின்றது இந்தியாவுக்கு தேவை. அந்த ஒரு மிக முக்கியமான பங்கு தான் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்.